Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவிக்காக நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் திருவன தேங்காய் பூவாக இருந்தால் அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலில் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தேன். அது ரெக்கார்ட் ஆகலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு பட்டையும் கிராம்பும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்த பிறகு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உடச்சி ஊற்றின முட்டை கறி போட்டிருக்கேன். ரெசிபி லிங்க் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளி இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டுலாம் அப்படியே சேர்த்துருக்கோம். அதோட ரா ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். இல்லைனா அப்படியே இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதக்கின பிறகு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் சேர்த்த பிறகு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிறப்ப அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போயிடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னு நிறையா சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அதனால் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை கலக்கி விட்டுட்டு நம்ம கிரேவி இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு இருக்குது. இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். முட்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக குழம்புல உடச்சி ஊற்றாதீங்க. இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. ஏன்னா முட்டை வேஸ்ட் ஆகிருந்தால் கூட அப்போ தான் நமக்கு தெரியும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா முட்டை வேஸ்ட் ஆகிருந்தால் குழம்பு வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை முட்டையை ஊற்றிட்டு உடனே நான் மூடி வச்சிடுறேன். முட்டை நல்லா வேகட்டும். இதை உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை கலங்கிடும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு தனித்தனி முட்டையாக கிடைக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் எதுவும் கிளறாமல் இருக்கணும். பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இந்த முட்டை கிரேவி இடியாப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை கிரேவிக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் வந்துச்சு அரைச்சி ஊற்றுனா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த முட்டை கிரேவியை நம்ம சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் இதுக்கெல்லாம் கூட வச்சு சர்வ் பண்ணுறப்போ நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு, நல்ல காரமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து கம்மி பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை கிரேவிலாம் நார்மலாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவியை நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.